எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மரத்தை பற்றி பேச போகிறோம். மரம்னா என்ன? மரம் என்பது ஒரு உயிர். அது பேசாது. ஆனால் நமக்காக சுவாசிக்கும், நிழல் தரும், உணவு தரும், மழை தரும். ஆனால் நாம் அந்த மரத்துக்கு திருப்பி என்ன தரோம்? வெட்டி தள்ளுறோம், புறக்கணிக்கிறோம். நாமெல்லாம் இன்னைக்கு மரம் வெட்டும் மனிதர்கள். ஒரு நாள் ஒரு மரம் வெட்டப்படும் போது அது கிளைய மட்டும் இழக்கிறதில்ல. அது உன் தலைமுறையின் மூச்சையே இழக்குது. நீ வெட்டும் ஒவ்வொரு மரத்திலும் ஒரு குழந்தையின் மூச்சு மரிகிறது. நீ நடும் ஒவ்வொரு மரத்திலும் ஒரு தலைமுறை உயிர் பெறுகிறது. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வீடு வேணும், கார் வேணும், மொபைல் வேணும், பைக்கு, இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனால் மரம் வேணும்னு யாரும் கேட்கறது இல்ல. நீங்கள் நினைக்கிறீங்களா மரம் இல்லாமல் வாழ முடியும்னு? முடியாது. மரம் இல்லைன்னா மழை வராது. மழை இல்லைன்னா தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா உயிரே இல்லை. நாம் ஒரு காடு வழியாக நடந்தால் அங்கே பறவைகள் பாடும், காற்று வீசும், மரங்கள் அசையும். அந்த அமைதிக்குள் ஒரு பாடம் மறைந்திருக்கும். மரம் பேசாது, ஆனால் அது தினமும் ஒரு பாடம் சொல்லுது. நான் கொடுக்கிறேன், ஆனால் திரும்ப எதையும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு மரம் ஒரு பாடம் கொடுக்குது நம்மளுக்கு. மரம் மனிதனின் முதல் ஆசிரியரும் கூட. மரம் காயை தருகிறது, கனியை தருகிறது, உயிர் வாயுவை தருகிறது. அது ஒரு நாளும் எனக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லாது. அந்த அமைதியான மரம் சொல்லுது, மனிதா, நீயும் இப்படி கொடு, ஆனால் புகழ் எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுது. இந்த தத்துவத்தை தான் மரம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு பெரிய மரம் 4 மனிதர்களுக்கு போதுமான ஆக்சிஜனை உற்பத்தி செய்யுது. அந்த மரத்தை வெட்டினா நாமே நம்மளை கொல்வதற்கு சமம். வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிறோம். எது நவீன வளர்ச்சி? மரம் இல்லாமல் கட்டப்பட்ட கட்டிடமாக வளர்ச்சி? காற்று இல்லாத நகரமாக வளர்ச்சி? அது வளர்ச்சி இல்லை. அதுதான் நம்ம அழிவோட வேகம். காடு என்பது இயற்கையின் இதயம். காடு இல்லையெனில் மழை இல்லை. மழை இல்லைனா உயிர் இல்லை. மரம் வெட்டுவது வெறும் சுற்றுச்சூழல் குற்றமல்ல, அது நம்முடைய உயிரின் அரை பகுதியை வெட்டுவதற்கு சமம். மரம் ஒரு வீடு, ஒரு கோவில், அது ஒரு மருந்து, அது ஒரு நண்பன். நாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து வைக்கிறோம் இப்போலாம், நிலம், வீடு, பேங்க் பேலன்ஸுன்னு. ஆனால் நீ மரம் நடலைன்னா அந்த நிலம் நாளைக்கு பாலைவனமாகும். அந்த வீடு மேலே மழை வராது. அந்த பேங்க்கில் இருக்க பணம் கூட உயிரை காப்பாற்றாது. மரம் இல்லாத உலகத்தை பணத்தால் காப்பாற்ற முடியாது. மரம் ஒரு தன்னலமில்லாத ஒரு உயிர். ஒரு மரம் தன்னுடைய பழத்தை உண்ணாது. ஒரு மரம் தன் நிழலை பெறாது. அது பிறருக்காக வாழ்கிறது. மரம் நடும் மனிதன் பூமியை காப்பாற்றுகிறான். இன்றைக்கி உலகம் குளோபல் வார்மிங், காற்று மாசு, வறட்சின்னு கதுறது. இதுக்கெல்லாம் ஒரே மருந்து மரம்தான். மரம் இல்லாத பூமி அது ஒரு கல்லறை. மரம் நிறைந்த பூமி அது ஒரு சொர்க்கம். மனிதன் தன்னை பெரியவன்னு நினச்சிக்கிறான். ஆனால் மரம் இல்லாமல் அவன் உயிரோடு இருக்க முடியாது. மரம் வெட்டப்பட்டால் காற்று குறையும். காற்று குறைஞ்சா உயிர் அழியும். மரம் பேசாது, ஆனால் அது உயிர் கொடுக்கும். மனிதன் பேசுகிறான், ஆனால் உயிரை கொல்லுகிறான். இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய உண்மை. நம்முடைய தொழில் வளர்ச்சியும் தொழில்நுட்பமும் நம்ம பூமிக்கு பயனே இல்லைன்னா அது வளர்ச்சியே கிடையாது. மரம் நமக்கு பெரிய வாழ்க்கை பாடத்தையே கற்றுத்தருது. ஒரு வாழ்க்கை பாடம் இருக்குது. நான் வளைஞ்சு நிற்கிறேன், ஆனால் முறிவதில்லை. இதுவே வாழ்க்கை அப்படின்னு நம்ம மரத்தை பார்த்து கற்றுக்கணும். அதாவது சிரமம் வந்தால் நாம் உடைந்து போகக்கூடாது. வளைந்து பொறுத்து மீண்டும் வளரும் மரம் போல வாழ வேண்டும் அப்படின்ற பாடத்தையும் மரம் நமக்கு சொல்லித்தருது. நம்மால் மரத்தை காப்பாற்ற முடியாவிட்டால் நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது. மரம் என்பது நம் காலத்தின் சாட்சியும் எதிர்காலத்தின் நம்பிக்கையும். நாம் ஒரு மரம் நடுவோம் என்றால் அது வெறும் செயலல்ல, அது ஒரு உயிரை உருவாக்குவது. மரம் வெட்டினால் மழை மறையும். மழை மறைந்தால் மனிதன் மறைவான். அதனால் மரத்தை வளர்த்துக்கொள். மரத்தை வளர்த்து கொள்ளுன்னு தான் சொல்கிறேன். அதை வளர்த்துட்டு கொள்ளாதீங்க. மரம் உயிரோடு இருந்தால் மனுஷன் உயிரோடு இருப்பான். மரம் இல்லைன்னா நீ நாசமாக தான் போவ. நீ மரத்தை காப்பாற்றினால் மரம் நாளை உன்னை காப்பாற்றும். மரம் இயற்கையோட குரல். அது கேளுங்க, அதைப்படி வாழுங்க. மரத்தை வெட்டுறவன் உயிரை வெட்டுறான். மரம் நடுறவன் உலகத்தையே வளர்க்குறான். நாம் நாளைக்கு நம்ம தலைமுறைக்கு பேங்க் பேலன்ஸு, சொத்து, காரு, நிலம் இந்த மாதிரி விட்டுட்டு போகிறதும் பெருசு இல்லை. அதோடு சேர்த்து நம்ம இயற்கையையும் விட்டுட்டு போகணும். யோசிங்க. நன்றி.
A tree doesn't speak, but it breathes for us.